நாம் செய்கிற நல்ல காரியங்கள், தீய காரியங்கள், அது எதுவாக இருந்தாலும் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பின்தொடரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதோ நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை கேட்போமா? சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளையையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இதோடைய பொருள் என்னன்னா, நம்முடைய முற்பிதாக்கள், அதான் நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாத்தா என்று சொல்லக்கூடிய அல்லது பாட்டனார் என்று சொல்லக்கூடிய மூப்பர்கள், முன்னோர்கள் நல்லதை செய்திருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாம் விருத்தி அடைந்திருப்போம் அல்லது பெருக பண்ணியிருப்போம், பல வகையிலே, பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் அதே போல் தீமைக்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கக்கூடும். உடனே நீங்கள் இவர் செய்தார் அவர் செய்தார் என்று எண்ணுவதற்காக இதை சொல்லலை. நாம் எப்படி செய்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்றது பரலோகம் பார்க்குது. இன்றைய ஆயிலும் மனம் திரும்பி நல்லதை செய்வோம், நன்மையை நினைப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததியார் வர்த்திக்க பண்ணப்படுவார் தேவனாலே. ஜெபிக்கலாமா? இந்த நல்ல காரியம், ஆசீர்வாதம் நாம் பெற்றிட, இதை காத்திட, நம்முடைய சந்ததிக்கு தொடர்ந்திட ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைப்படியே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணும். நீதிமானுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்களபடி நீதிமானாய் வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொருக்கு தார். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற அவருடைய வாழ்விலும் காணப்படுகிற ரகசிய துணிகிற பாவங்களை முற்றிலும் மாற்றி கர்த்தர் சமாதானத்தால் நிரப்பும். அப்பா, கேட்ட வார்த்தைப்படியே அவர்கள் பிள்ளைகளையும் நீ வர்த்திக்க பண்ணும். தேவ வழியிலே பக்தியா நடக்கட்டும். கிருபை பாராட்டு. ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியே. காட் பிளஸ் யூ.